அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியை நோக்கி மீண்டும் விவசாயிகள் பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் சம்பு எல்லையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், ஏற்கனவே நேற்று முன்தினம் இதே விவசாயிகள் பேரணியை தொடங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தடுத்து நிறுத்தப்பட்டதனால தற்காலிகமாக பேரணியை நிறுத்தி திரும்பிச் சென்றார்கள். இன்றைக்கு மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். முன்பாக இவர்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன? இவர்களுடைய தொடர் கோரிக்கைகள் என்ன? தற்போதைய சம்பு எல்லையில என்ன களசூடு? திலகவதி, விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால், அந்த விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உத்தரவாதம் அளிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், விவசாயிகள் மீதான அந்த கடன் ரத்து செய்ய வேண்டும். அதே போல கடந்த முறை நடைபெற்ற அந்த வன்முறையின் போது விவசாயிகளுக்கு எதிராக போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர், அந்த வழக்குகள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கைகள். இதனை வலியுறுத்தி தான் டெல்லியை நோக்கி பேரணி அறிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் டெல்லியினுடைய அண்டை மாநிலங்களை இணைக்கக்கூடிய எல்லை பகுதிகளான சம்பு, நொய்டா, காசிபூர் போன்ற அனைத்து எல்லை பகுதிகளுமே முழுமையாக மூடப்பட்டிருந்தது. அவர்களுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. மறுபுறம் இங்கே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரும் நடைபெற்று வருவதால் அனைத்து தலைவர்களும் டெல்லியில் இருக்கின்றார்கள். இதனும் ஒரு காரணமாக தற்போது அவர்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தடுப்புகளை மீறி விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைய முயன்ற பொழுதுதான் அந்த சலசலப்பு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் விவசாயிகள் அந்த தடுப்புகளை அகற்ற முயன்ற பொழுது அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது. இதில் சில விவசாயிகள் காயமடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அவர்களுடைய அந்த டெல்லியை நோக்கி பேரணி நிறுத்தி வைப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் இன்றைய தினம் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் டெல்லியை நோக்கி தங்களுடைய அந்த பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கின்றார்கள். இருப்பினும் காவல்துறையினர் முழுமையாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பல அடுக்கு பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த அவர்களுடைய காவல்துறையுடைய நடவடிக்கையும் இருக்கின்றது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவசாயிகள் அந்த தடுப்புகளை அகற்ற முயற்சித்தால் மீண்டும் அவர்களுக்கு இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும் ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. தலைவர், விவரங்களுக்கு நன்றி ராஜு.